உறவுகளுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காணொளி எதற்கு அப்படின்னா, நேற்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளில் விடுவிக்க கோரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு சென்னையில். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சிறையில் இருக்கும்போது சிறைவாசிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, 2 வருடம் விடுப்பு விட்டு மறுபடியும் சிறைக்கு செல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குடும்பம் அப்படின்றத ஒரு காணொலியாக தயார் செஞ்சு நாம் தமிழ் கட்சி நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் வெளியிட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த காணொலியை பார்க்கும்போது கண்ணீர் வரல அப்படின்னா நம்மளாம் மனிதர்களே இல்லை. அவ்வளோ ஒரு உருகிய அவங்க சொல்ல ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சிறையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்னென்னலாம் அவங்க அனுபவிச்சாங்க, மவுத்து தான் அவங்களுக்கு விடுதலை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு மாற்றி விட்டுச்சு. தயவு செஞ்சு கேட்குறேன், இதை வந்து ஒரு அரசியலாக எடுத்துக்காமல், ஒரு கட்சி இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி சொல்கிறதுன்றதுனால நீங்கள் எடுத்துக்காமல், நாம் தமிழ் கட்சியில் போட்ட காணொலின்றதுனால அவங்களுக்கு ஆதரவுக்காக இந்த காணொலி போட்டாங்கன்னு நினைக்காம, இது இஸ்லாமியர்களுக்கு நடந்த ஒரு அநீதின்னு நினைங்க. நேற்று கூட்டத்தில் வந்து பாருங்கள், அவங்க எல்லாருமே அந்த காணொலியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி உருகிட்டாங்க. அதில் ஒரு சிலர் பேசும்போதும், அந்த சிலை இருந்தவர் வெளியே வந்தவர் அவர் சொல்லும் போதும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு போது, இவ்வளோ பெரிய அனுபவம் ஏன் தேவையில்லையே, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, சரி அவ்வளோ என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஆகையால் உறவுகள் கொஞ்சம் சிந்தியுங்க. ஏன் நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கணும், திமுகவுக்கு வாக்களிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? நம்ம ஒரு தத்துவம் சொல்லுவோம், நிறைய பேர் நம்ம இஸ்லாமியர் சகோதரர் சொல்வார்கள், என்னென்னா அல்லாவை தவிர அஞ்சுவதும் அடிப்பணுவதும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லைன்ட்டு. ஆனால் நம்ம இங்கே யாருக்கு அடிப்பணிஞ்சிட்டு இருக்கோம்? திமுகவுக்கு அடிப்பணிஞ்சு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஓட்டை வந்து தேவையில்லாமல் வீணாக செலுத்திட்டு இருக்கோம். நீங்கள் நாம் தமிழ் கட்சி நாங்கள் போடுன்னு நான் சொல்லலை. அந்த சிறைவாசிகளுக்காக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் நம்ம துணை நிற்கணும்னு சொல்கிறேன். உறவுகள் நிச்சயமாக நான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே, நீங்கள் இஸ்லாமியர்ன்ற இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த காணொலியை பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். உறவுகள் தயவு செய்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், குரல் கொடுப்போம், அவர்களுடன் நாம் உடன் நிற்போம். நம்ம உறவுகள், நம் தொப்புள் கொடி உறவுகள் அவர்களும் அதே போல் நீங்களும் நினைத்து தயவு செய்து அவர்களுடன் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.